இன்னைக்கு நான் எங்களுக்கு தெரிஞ்ச காமராஜர் பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் காமராஜர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்கனால அவங்க கொடையை வச்சு ஒரு காரில் ஏறினாங்க. அந்த காரில் போகும்போது சிக்னல் இருந்துச்சா. அப்போது எல்லாம் எங்களே மாதிரி பசங்களை பார்த்து மாடு கொளுத்திட்டு இருந்தாங்களே. அதனால் காமராஜர் இறங்கி போய் பார்த்தாங்க. சொன்னாங்க, ஏன் நீங்களாம் மார்க் ஆயிடுறீங்க, உங்களுக்கெல்லாம் பள்ளி இருக்காதான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் பள்ளி கேட்ட ஃபீஸ் இல்லை, காசு இல்லை, சாப்பாடும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னாங்க. அதனால் காமராஜர் சொன்னாங்க, நான் வேணா உங்களுக்கு பள்ளி கட்டி கொடுக்குறேன் நாங்கள். அவங்க தேங்க்யூன்னு சொன்னாங்க. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. சாப்பிட்லன்னாங்க. ஏன் சாப்பிட்லன்னு காமராஜர் கேட்டாங்க. அந்த பசங்களாம் சொன்னாங்க, எங்களுக்கு வேலை செஞ்சால் தான் சாப்பாடு கிடைக்கும்னாங்க. உங்களுக்கு அந்த ஸ்கூல்லேயே சாப்பாடு கிடைக்கும், ஃப்ரீ ஃபீஸ், நாங்கள் வேணால் உங்களை அங்கே சேர்த்து விட்றோம் நாங்கள். அவங்க சரி சொல்லிட்டு எல்லாருமே சேர்த்து விட்டாங்க. அதை சேர்த்து விட்டோன்னே எப்போவுமே காலையில் போய் பார்ப்பாங்க. அப்புறமா ஒரு நாள் அசம்பிளி அப்போது காமராஜர் சொன்னாங்க, மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், நல்லா எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நல்லா பெரிய ஆளாக என்னைய மாதிரி வரணும், இன்னும் தேங்க்யூ சொல்லிட்டு போனாங்க. அதில் காமராஜர் கொடிக்காத்த குமாரன் கிட்ட சொன்னாங்க, இந்த ஊரில் ஒரு பசங்களை மட்டும் இல்லை, எல்லா மக்களையுமே பார்த்துக்கணும்னாங்க. அதனால் ஒரு வீட்டில் ஸ்டவ் ஆன் ஆகலனால திருக்கி பார்த்தாங்க. அதுக்குள்ளேயே அந்த வீட்டில் ஃபயர் வந்துச்சா. அப்புறமா அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது காமராஜர் பார்த்தாங்க. அதில் பார்க்கும்போது சொன்னல, பசங்க மட்டும் இல்லை, மக்களையும் தான் காப்பாற்றணும்னாங்க. அதனால் அவங்களே வேகமாக ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அடிச்சு விட்டாங்க. அப்புறமா அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, காலில் மடிச்சு கேட்டாங்க காமராஜர் கிட்ட. அப்புறமா அவங்க போனாங்க. அவங்க கொடிக்காத்த குமாரன் கிட்ட கேட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் நான் இறந்த போகிறேன், நீ தான் இனிமே இந்த கொடியை பார்த்துக்கணும், நான்லாம் இல்லைன்னாங்க. அதனால அவங்க சொன்னாங்க, ஏன் நீ இறந்த போகிறேன்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த மக்களுக்காக தான்றாங்க. அப்புறமா அந்த கொடிக்காத்த குமாரனும் சொன்னாங்க, சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதனால் காமராஜர் சொன்னாங்க, நீ இந்த கொடி எப்போவுமே பார்த்துக்கணும், எங்கேயுமே விடக்கூடாது, யாரையுமே தொட விடக்கூடாதுனாங்க. அதனால் காமராஜர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த கொடிக்காத்த குமாரன் எப்போவுமே காலையில் அந்த கொடியை பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமே தொடாமல் மிதிக்காமல் கரைச்சி விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ.